ஹலோ ஹலோ சாரிகா. சாரிகா, நீ முதல்ல ஒரு ரூமை விட்டு கிளம்பு. வேற எங்கேயாவது போய் பதுங்கிரு. பதுங்கி இருக்கணுமா? அது எதுக்கு? எல்லாம் ஓகே தானே? சாரிகா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் இங்க பார்ட்டியில சில பேர் பேசுறத கேட்டேன். உன் உயிருக்கு ஆபத்தான். உன்னை கொலை பண்றதுக்கு யாரோ அங்க வரப்போறாங்க போல இருக்கு. ப்ளீஸ் அங்கேருந்து முதல்ல கிளம்பு. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? ஹலோ, என்ன? எவனோ ஒருத்தன் உன்னோட லெஃப்ட் சைடு வழியா தான் வருவான். நான் போலீஸை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாத. முதல்ல அங்கேருந்து கிளம்பு. சரி, ஆனா அது வந்து ஹலோ. எதுவும் சொல்லாம காணாம போயிட்டா. இப்ப போனை எடுக்க மாட்டேங்கிறா. என்னப்பா இதெல்லாம்? இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா? அட்லீஸ்ட் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளமா இருந்திருக்கலாம், அதனால போன் எடுக்கல. இங்க பாரு, நீ பேசுறதெல்லாம் என்ன ப்ராப்ளமே இருந்தாலும் நீ அத பத்தி எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. பின்ன என்ன, சின்ன குழந்தைங்க மாதிரி நடந்துக்கிறா. எந்த விஷயத்துல அக்கறை இல்ல. See guys, listen. முதல்ல வீட்டுக்குள்ள போய் பார்த்தறலாம். ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்ல. வாங்க போய் பார்க்கலாம். லைட்டை போடு முதல்ல. சரி, லைட் ஆன் பண்றேன். என்ன இதெல்லாம்? சாரிக்கா, எனக்கு முதல்ல இருந்து அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு தோணுச்சு. நான் இதை சாதாரணமாக எடுத்துருக்க கூடாது. அவங்க சொன்னதை நம்பியிருக்கவே கூடாது. ஏன் தயா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஒருவேளை அந்த பொண்ணு நல்லா இருக்கலாமே. உனக்கு தெரியாது அபிஜித், அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கு. அதனால அவளோட உயிருக்கு அடிக்கடி ஆபத்து ஏற்படுது. யாரு வேணாலும் எது வேணா பண்ண முடியும். அவளுக்கு எதுவுமே தெரியாது. தெரிய வராதா? அவ என்ன கோமால இருக்காளா? இல்ல, கோமாலாம் இல்ல. ஒரு விசித்திரமான வியாதி. நானும் அதை பத்தி எதுவும் கேள்விப்பட்டதெல்லாம் இல்ல. சார், உடம்பு சரியில்லாத பொண்ணை எதுக்கு சார் கொல்ல பாக்குறாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களோட நோக்கம் எதுவும் சரியா இல்லை. சாரிக்காவை நான் ரீசெண்டாக தான் மீட் பண்ணேன். அன்னைக்கு நான் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது என்னாச்சு உனக்கு? அந்த ட்ரக் எவ்வளவு வேகமா வந்துகிட்டு இருக்க, உனக்கு காது கேட்கல? அப்படி என்ன யோசிச்சு போயிட்டு இருக்க? ஆபத்தை விலை கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறியா? இவளால பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது போல இருக்கே. அப்புறம் எப்படி ரோட்ல தனியா? யாரு இங்க? யாரு வந்தது? ஆகாஷ் அண்ணா? அண்ணா, நீங்க யாரு? அப்போ உங்களால பார்க்க முடியுமா? அப்புறம் நான் அந்த ட்ரக்கு எதுவுமே தெரியலையா? அவ வந்த வேகத்துக்கு உங்களை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பான். சாரி, நான் நிஜமாலே கவனிக்கல. சரிக்கா, சரிக்கா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சரிக்கா, நீ தனியா எங்க கிளம்பி போயிட்ட? உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நாங்க ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம்னு. இவளை கூடவே கூட்டிட்டு போக வேண்டிய தேவையே இல்ல. ஆனா நான் சொன்னா யார் கேக்குறீங்க? கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கிறியா? அவங்க சொன்ன சரிதான். நானே அதை பார்த்தேன். இவங்க லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு ட்ரக் வந்துச்சு. இவங்க அதை கவனிக்கவே இல்லை. அவன் ஆர்ன் அடிச்சான், இவங்களுக்கு கேட்கவே இல்லை. நான் மட்டும் வரலன்னா அந்த ட்ரக் இவங்களை அடிச்சு தூக்கி இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார்.
தேங்க்யூ வெரி மச். சார் இவளுக்கு நிச்சயமாக ட்ரக் வந்தது தெரிஞ்சிருக்காது, அதனால் ஹார்ன் அடித்ததும் கேட்டிருக்காது. என்ன சொன்னீங்க? இதெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு பொருட்கள் அப்புறம் ஒருத்தவங்களோட வலது பக்கம் சுத்தமாக தெரியாதா? வெறும் இடது பக்கம் மட்டும் தான் தெரியுமா? ஆமாம் சார். இப்போ உங்களுக்கு நான் பாதி தான் தெரியுறேனா? என்னோட வலது பக்கம் உங்களுக்கு தெரியவே இல்லையா? இல்லை சார், என்னால் அதை பார்க்க முடியாது. யாராவது எவ்வளோதான் நெருக்கமாக வந்து நின்னாலும் அவங்க என்னோட இடது பக்கம் வந்து நின்னாங்கன்னா அவங்க பேசுகிறதும் எனக்கு கேட்காது, அவங்கள என்னால் பார்க்கவும் முடியாது. எனக்கு ஒரு விதமான டிசீஸ் இருக்கு, ஹெமிஸ்பேஷியல் நிக்லெட். இந்த வியாதி வந்த காரணத்தினால தான் சார் என்னோட பிரெயின் லெஃப்ட் சைடில் எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணாது. எல்லாமே எனக்கு ரைட் சைடு மட்டும்தான் சார் தெரியும். அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ், இங்கே நிற்கிற அத்தனை பேரும் என்னோட கண்ணுக்கு ரைட் சைடு மட்டும்தான் தெரியுறாங்க சார். இந்த வியாதிக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கணும்ல? அப்புறம் நீங்களா இவங்களை எப்படி தனியாக வெளியே போக விட்டீங்க? இவங்க கண்டிஷன் உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? சார் நீங்களே சொல்லுங்க சார். அவ கொஞ்சமாவது புத்தியை யூஸ் பண்ணிருக்கலாம்ல. இவ எதுக்கு பைத்திய மாதிரி ரோடுக்கு போனா? இவ என்ன சின்ன குழந்தையா 24 மணி நேரமும் இவளை கண்காணிக்கிறதுக்கு? இன்ஃபேக்ட் நாங்க இவளுக்காக ஒரு பேபி சிட்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். 24 மணி நேரமும் இவளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இனிமே இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம சைடில் தான் தப்பு இருக்கு. நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நான் ஒத்துக்கிறேன். சார், ஐ எம் ஸோ சாரி. இந்த தப்பு மறுபடியும் வராது சார். சாரிக்கா என்னோட சின்ன தங்கச்சி, இவளை நல்லபடியாக பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு சார். கரெக்ட். இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அப்புறம் நீ மெடிசன் சாப்பிட வேண்டிய டைம் ஆயிடுச்சுல, வா போலாம், வா. சார் இது ஒரு ஆபத்தான ஒரு வியாதியா இருக்கே. ஒருவேளை அவ லெஃப்ட் சைடு யாராவது வந்து ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணா கூட அப்ப கூட அவளுக்கு தெரியாதுன்னா? எக்ஸாக்ட்லி, அதை நினச்சதான் பயமா இருக்கு. ஒரு பக்கம் அந்த வியாதி, அதுக்கும் மேலே கோடிக்கணக்கான சொத்துக்கு அவள் ஒருத்தி தான் வாரிசு. அவளோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, சரிக்கா தப்பிச்சிட்டா. ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு வியாதி வந்து தொலைச்சிருச்சு. அவளை பார்த்துக்கிறதுக்கு அவளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தான் புரியல, அவங்கள எத்தனை பேர் நேர்மையான முறையில் அவளை கவனிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் உனக்கு அப்படி தோணுது? அபிஜித், அவளோட சொத்து பத்தை பார்க்கும்போது சரிகாக்கு அப்புறம் ஒட்டுமொத்த சொத்தும் அவங்க ரிலேட்டிவ்க்கு தான் கிடைக்க போகுது. அவங்கள பார்க்கும்போது எனக்கு சீரியல் தான் தோணுச்சு. இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். என்ன பார்க்குற சாரிக்கா? கேக் கட் பண்ணு. அண்ணா இன்னும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாமே. தயா சார் வந்துட்டே இருப்பாரு, நான் அவரையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நீங்கள் எங்ககிட்டயா சொல்லியிருக்கலாம்ல? யாரும் எதுவும் சொல்லப்பா. ஐ எம் ஸோ சாரி, நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே. என்கிட்ட கொடு, நான் கொண்டு போறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. அத நான் சொல்றேன். இது கிரீத்தி. சாரிகா மாதிரி பேஷண்ட்ஸை கவனமா பாத்துக்கிறதுக்காக இவங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அப்புறம் நான் இவங்களை 24 ஹவர்ஸும் சாரிகா கூட இருக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சாரிகா பத்தி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. அதாவது பிரீத்தி இருக்கிற வரைக்கும் இவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க. அப்சல்யூட்லி. எல்லாம் என்னோட தப்பு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அவளை நம்பி அங்கே விட்டுட்டு வந்திருக்க கூடாது. விட்டா அவளை எல்லாரும் சேர்ந்து கொண்டு இருப்பாங்க. வீடு வந்துருச்சு. அவ எங்க இருக்கா? அவளை நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? சார் என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கே தெரியல சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஒரு நிமிஷம். இங்க அப்படி என்ன நடந்துச்சு? சார் டிராயிங் ரூம் கண்டிஷனை பார்த்து நாங்கள் பயந்துட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே நாங்கள் போல. சாரிக்கா, இப்ப எங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். நாங்கள் எதுவுமே பார்க்கல. வீட்டுக்குள்ள பொருளெல்லாம் கலைஞ்சி கிடந்ததை பார்த்துட்டு நாங்கள் பயந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணோம். சரி, நாங்க பாத்துக்கிறோம். பங்கஜ், இங்க எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிக்கோ. ஓகே, யாரையும் உள்ள வர விடாத. சாரிக்கா, சாரிக்கா, சாரிக்கா,
ஏதோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு போல இருக்கு. இந்த அளவுக்கு ரத்தம் வந்திருக்குன்னா இது ஒரு ஆளோட ரத்தமா இருக்க வாய்ப்பில்லை. சார் ஆ, சார் இங்க பாருங்க, யாரோ கொள்ளை அடிக்கணும் தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா பணத்தை எடுத்துக்கிட்டு போக முடியல. எவன் கொள்ளை அடிக்க நினைச்சானோ அவன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கணும். சார், பாடி சார். சரிக்கா, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது. அப்புறம் நீ மெடிசன் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுல்ல? சாரிக்காவோட சின்ன அண்ணி, ஜெயந்தோட ஒய்ஃப். அப்ப சாரிகா எங்க போனோம்? சரிக்கா, 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 அபிஜித். இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நான் தான் ஒண்ணு இல்ல. என்னாச்சு? ரிலாக்ஸ். சரிக்கா. இல்ல சரிக்கா, நீ வெளியே வா. பாத்து வா, வெளியே வா. பூர்வி வா, எழுந்துரு. பாத்து மெதுவா. நீ நல்லா இருக்கல்ல? இங்க உட்காரு. தேங்க் காட், நல்ல வேலை கிடைச்சிட்டாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எல்லாரையுமே கொன்னுட்டான். அவன் எல்லாரையுமே கொன்னுட்டான். ஒரு நிமிஷம். யார் இதெல்லாம் பண்ணா? யாரு? தயா சார், தயா சார், அவன் எல்லாரையுமே கொன்னுட்டான் சார். அதான் யாரு? கொன்னுட்டான். யாருன்னு சொல்லு. யார் கொன்னது? தயா, கொன்னுட்டான். இவங்களை கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி. அவங்க நிலைமை சரியில்லை. அதுவும் சரிதான். இவ ஷாக்ல இருக்கா போல இருக்கு. பூர்வி, இவ்வளவு தூக்கு. எழுந்துரு. எழுந்துரு. சார் என் பொண்டாட்டியை கொலை பண்ணிருக்காங்க சார். சார் ப்ளீஸ், நான் அவளை ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும் சார். மிஸ்டர் ஜெயந்த், உங்க மனைவி இறந்ததுல எங்களுக்கும் வருத்தம் தான். இப்போ எங்களால உங்க யாரையும் உள்ள அனுப்ப முடியாது. 3 பேரை அட்டாக் பண்ணிருக்கான். ஒரு ஆள் இறந்திருக்காங்க, ஒருத்தருக்கு பலமா அடிபட்டிருக்கு, இன்னொருத்தங்க ஷாக்ல இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றீங்க உங்க யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு. சார், நிஜமாலுமே எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். இன்ஃபேக்ட் சம்பவம் நடக்கும்போது நாங்க யாருமே இங்க இல்ல சார். நாங்க எல்லாருமே நியூ பாம்பேல இருந்தோம் சார். பார்ட்டியில இருந்தோம். என்ன பார்ட்டி? சார், ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் பார்ட்டி. நீங்க எல்லாரும் அங்க போயிருந்தா அப்போ மணாலி அவங்க மட்டும் ஏன் வீட்ல இருந்தாங்க? சார் மணாலி கூட எங்க கூட தான் இருந்தா. வீட்டில் சாரிகா கிருத்தி தான் இருந்தாங்க. அது வந்து சார் சாரிகாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆனால் சார் பார்ட்டிக்கு நடுவில் திடீர்னு மணாலி எப்படி காணாமல் போனான்னு எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை சார். சார், சார், இந்த உடஞ்சு போன கண்ணாடி பீஸ பாருங்க. ரொம்ப தடியா இருக்கு. யாரோட ஸ்பெட்ஸ்ல உடைஞ்ச கண்ணாடின்னு நினைக்கிறேன். ஸ்பெக்ஸோட லென்ஸ் மாதிரி தான் இருக்கு. பத்திரமா வச்சுக்கோ. இழுத்துட்டு போன அடையாளத்தோட சேர்த்து பிளட் டிராப்ஸும் விழுந்திருக்கு. இந்த இடத்துல நிறைய ரத்தம் கொட்டி இருக்கு. அப்ப அவன் இங்க வந்து நின்னுட்டு அப்புறம் பைக்கோட டயர் மார்க்ஸ், அடிப்பட்ட நிலைமையிலே இவ்வளோ தூரம் வந்திருக்கான். அப்புறம் பைக் எடுத்துட்டு நைஸா எஸ்கேப் ஆயிட்டான். ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க யார்கிட்டயாச்சும் பைக் இருக்கா? இல்லையே. சார், எங்க யார்கிட்டயுமே பைக் இல்ல. எங்க எல்லார்கிட்டயுமே பர்சனல் ஓன் யூஸ் கார்ஸ் தான் இருக்கு. எங்க வீட்டுல மொத்தமா 5 கார் இருக்கு. அபிஜித், நீ எதுக்கு அது கேட்குற? ஏன்னா யாரோ பலமா அடிப்பட்ட நிலைமையில பைக்ல ஏறி இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அதில் எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்கு. கொலைகாரன் கண்டிப்பாக அவனாக தான் இருக்கணும். அப்படின்னா இதுக்கான பதில சாரிக்கா தான் சொல்ல முடியும். அவளுக்கு மயக்கம் தெரியலிட்டோம். பை த வே, உங்களை யாருக்காச்சும் உடம்புல எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா என்ன? அடி எங்களுக்கா? சார், இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எங்களுக்கு எதுக்கு அடிபடணும்? எங்களையே சந்தேகப்படுறீங்களா? இந்த கேஸ் சால்வ் ஆகாத வரைக்கும் உங்க எல்லாரையும் சந்தேகப்படுவோம். நீங்க எங்க கூட கோஆபரேட் பண்ணலன்னா அப்போ எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் அதிகமாகும். ஸோ ப்ளீஸ் கோஆபரேட். சரிக்கா,
சரிக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா? அபிஜித், சரிக்கா தயா சார். நீ நல்லா இருக்கல்ல? சார், மணாலி அண்ணி, கிருத்தி சார். கிருத்தி நல்லா தான் இருக்காங்க. ஆனா அது மணாலி அவங்க மட்டும் இறந்துட்டாங்க. பார்த்து மெதுவா கீர்த்தி. கிருத்தி, நீ நல்லா இருக்கல்ல? நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை நீ சேஃபா இருக்க. சரிக்கா, நேத்து எக்ஸாக்ட்லி என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ஹலோ. அண்ணியா? சாரிகா, 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 நீ எங்க இருக்க? அண்ணி, சாரிகா, சாரிகா. அண்ணி, கிருத்தி, 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 கிருத்தி. அப்ப நீங்க ரூம் கதவை தட்டி இருக்கீங்க. அப்ப கிருத்தி நீங்க அங்க என்ன பாத்தீங்க? உங்களை எப்படி அட்டாக் பண்ணாங்க? சாரிகா கத்தி கதற சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. நான் உடனே ரூமை விட்டு வெளியே வந்தேன். சாரிகா, இதெல்லாம் என்னது? கிருத்தி, கிருத்தி. சாரிகா, நீ நல்லா இருக்கல்ல? கிருத்தி, நான் என் ரூம்குள்ள தான் இருக்கேன். கிருத்தி, நான் இங்க தான் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சாரிகா, யூ டோன்ட் வரி, ஐ அம் கமிங். கிருத்தி, பார்த்து ஜாக்கிரதை. அந்த கொலைகாரன் இங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கான். கொலைகாரனா? சரிக்கா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. கிருத்தியை அட்டாக் பண்ணவன் நீ பாத்தியா? ஆமா சார், நான் அவரை பார்த்தேன். சாரிகா, சாரிகா. கிருத்தி, கிருத்தி, கிருத்தி. சரிக்கா, நீ அந்த நேரத்தில் என்னென்ன பாத்தியோ அதை ஒரு பேப்பர்ல வரைஞ்சு காட்ட முடியுமா? கண்டிப்பா சார். சார், நான் அன்னைக்கு மணாலி அண்ணி பின்னாடி பார்க்கும்போது அப்போ ரொம்ப இருட்டா இருந்தது. அவங்க முகத்துல ஒரு சின்ன ஃபிளாஷ் தான் தெரிஞ்சது சார். நான் திரும்ப அவரை பார்க்கும்போது அப்ப எனக்கு அவர் கை மட்டும்தான் தெரிஞ்சது சார். கிருத்தி என்னை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தா. அப்புறம் பின்னாடி இருந்து ஒரு கை வந்துச்சு சார். அந்த கை தான் அவளை அட்டாக் பண்ணுச்சு. அவன் ரெயின் கோட் போட்டுட்டு இருந்தா சார், கிளவுஸ் போட்டுட்டு இருந்தா. அப்புறம் பெரிய பளபளப்பான ஒரு வாட்ச். அது அப்படியே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது இப்படிதான் இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த இன்கம்ப்ளீட்டான டிராயிங்ஸால உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ கவலைப்படாதம்மா, இந்த டிராயிங்கை நாங்க ஃபுல்ஃபில் பண்றோம். ஃப்ரெடு, நீ மனோகர்கிட்ட இமீடியட்டா இந்த ஸ்கெட்சஸ் எடுத்துட்டு போய் கொடுத்து இந்த ஸ்கெட்சை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணு. சாரிக்கா, தேங்க்யூ ஸோ மச். நீங்க போகலாம், டயர்டா இருப்பீங்கல்ல. வா சாரிகா.
சார் இந்த ஆள் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஒருவேளை இந்த வேலைக்காக தான் வந்திருப்பான் போல இருக்கு. கடைசி நேரத்தில் மணாலி காரியத்தை கெடுத்துட்டா போல இருக்க. எல்லாரும் இந்த ஸ்கெட்சை நல்லா பாருங்க. இந்த ஆள் தான் கொலைகாரன். இவன் தான் மணாலியை கொலை செஞ்சிருக்கணும். நீங்க யாராவது இவனை பார்த்துருக்கீங்களா? சார் எங்களுக்கு புரியவே இல்லை சார். எங்களை எதுக்காக நீங்க சந்தேகப்படுறீங்க? எக்ஸாக்ட்லி. நாங்க எல்லாருமே சாரிகாவோட சொந்தக்காரங்க. அப்புறம் நாங்க எல்லாரும் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கோம்னா அது எல்லாமே சாரிகாக்காக தான். உங்களுக்கு என்ன தோணுது? நாங்க அவளை கொல்ல நினைச்சோம்னா? சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. செத்து போனது என் பொண்டாட்டி. சாரிகா என் தங்கச்சி மாதிரி. சார் என் சின்ன வயசுல என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என்னை சாரிகாவோட அப்பா அம்மா தான் வளர்த்தாங்க. நான் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு காரணம் சாரிகாவோட அப்பா அம்மா. அப்புறம் சார் சாரிகாவை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் சார். எக்ஸாக்ட்லி. நாங்க அவளை பார்த்துக்க நர்ஸே வச்சிருக்கோம். ஆனா நீங்க எல்லாரும் அங்க சுத்தி இங்க சுத்தி எங்களே சந்தேகப்படுறீங்களா? ஆமா, சந்தேகப்படுறோம். எல்லாரையும் சந்தேகப்படுறோம். நானே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டீங்க. என்ன உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அவளோட சொத்து எல்லாம் நீங்க எல்லாரும் பங்கு போட்டு எடுத்துப்பீங்க. சாரிகாவை தனியா விட்டுட்டு நீங்க எல்லாரும் பார்ட்டிக்கு போயிருக்கீங்க. அந்த நேரத்துல மணாலி யார் கூடவா பேசுறத கேட்டிருக்கா அந்த கொலைகாரன். சாரிகாவை கொலை பண்ண போறாங்கன்னு விஷயம் தெரிஞ்சவனா யாருக்கிட்டையும் சொல்லாம மணாலி சாரிகாவை அலர்ட் பண்றதுக்காக உடனே அங்க போயிருக்கா. அங்க அந்த கொலைகாரன் மணாலிய கொலை பண்ணியிருக்கா. ஒருவேளை அவங்க பார்ட்டியில இந்த விஷயத்த கேட்டாங்கன்னா உங்கள யாராவது ஒருத்தர் பேசிருக்கலாம்ல? இல்லையா? அப்ப சரி, நீங்க எல்லாரும் இப்ப போகலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 hours நாங்க உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அபிஜித், தயா, இந்த சாரிகா சொன்னால மணாலி அவளுக்கு ஃபோன் பண்ணான்னு அவ போலீஸை கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றதா தானே சொல்லியிருக்கா. எக்ஸாக்ட்லி சார். அவங்க ஏன் நம்மளை காண்டாக்ட் பண்ணல, போலீஸையும் கூப்பிடல? ஒரு வேலை யாராச்சும் ஃபாலோ பண்ணியிருக்கலாமே, அதனால அவங்களும் பயந்துருக்கலாம். அப்போ ஒண்ணு பண்ணுவோம். பங்கஜ், போர்வே, அந்த பார்ட்டிக்கு எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்க எல்லாரோட பேரையும் செல் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி மணாலி வீட்டு சரௌண்டிங்ல அவங்கள யாரோட போன் ஆக்டிவா இருந்திருக்குன்னு பாருங்க. சார், அன்னைக்கு நைட் 250 பேர் இருந்திருக்காங்க சார். ஆனா ஒரு நம்பர் இருந்திருக்கு, இஷான். அன்னைக்கு ராத்திரி அவனும் பார்ட்டியில இருந்திருக்கான். அப்புறம் அங்கிருந்து சாரிகாவோட வீட்டை நோக்கி போயிருக்கான். இப்போ மணாலி வெளியே போனாலும் அதே நேரத்துல தான். ஃபோன் கூட அங்கே தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, சாரிகாவோட வீட்டில். சார், இன்னொரு விசித்திரமான விஷயம். மணாலியோட ஃபோன் அன்னைக்கு ராத்திரி சாரிகா வீட்டு பக்கமே இல்லை. ஆனா அங்கேருந்து பேண்ட்ரா போயிருக்கு, கொஹார்ட்ரம். அதுக்கப்புறம் அது சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. மணாலியோட செல்போன் அவங்ககிட்ட தான் இருந்திருக்கு கிரைம் சீன்ல. சுவிட்ச் ஆஃபா? ஒரு வேளை நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஃபோன் இஷானோட ஃபோனா கூட இருக்கலாமே. தவறுதலா கூட அங்க விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இஷான் அன்னைக்கு சாரிகா வீட்டுக்கு வந்திருக்கான். முதல்ல அந்த இஷான பீரோவுக்கு வர சொல்லுங்க. சார், நான் என்ன சார் பண்ணேன்? என்னையா சார் இங்க கூட்டு வந்தீங்க? சார், உங்களோட கண்ணாடியை கொஞ்சம் ரிமூவ் பண்றீங்களா? கண்ணாடியா? சார், இது வித்தவுட் நம்பர் ஸ்பெக்ஸ் சார். இதை நான் ரெகுலரா போடுவேன். டாக்டர் கிட்ட கொடுத்து அனுப்ப. சார், எனக்கு ஒரு சந்தேகம். நான் என்ன சார் பண்ணேன்? உங்களை நாங்க மணாலியோட மர்டர் சம்பந்தமா கூப்பிட்டுருக்கோம். கிரைம் சீன்ல எங்களுக்கு உடஞ்சி போன ஒரு கண்ணாடி பீஸ் கிடைச்சிருக்கு. உங்க கிளாஸையும் ஸ்பெக்ஸையும் வச்சு மேட்ச் பண்ண போறோம். ஆனா சார், நான் அந்த இடத்துக்கு இன்னைக்கு போகவே இல்லை சார். அப்படி நீ மட்டும் அங்க போகலன்னா உன்னோட போன் சாரிகா வீட்டுக்கு எப்படி போச்சு? அது மட்டும் இல்லாம மணாலியோட போன் பாத்ரால இருக்கிற உன்னோட வீட்டுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லு. சார், பார்ட்டி டைம்ல என் போன் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. 2 போனும் ஒரே மாதிரி இருந்தது. என்னாச்சு மணாலி மேடம்? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? எனக்கு டென்ஷனா இல்லையே. அதாவது நான் வந்து ஜெயந்த் அப்புறம் ஆகாஷ் தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா அவங்கள? அவங்க 2 பேரும் உள்ளதா இருக்காங்க. ஓ அப்படியா? இந்த டிஸ்கோ இந்த சாங் சத்தத்துல எனக்கு ஒன்றும் கேட்கல. அதான் அவங்களை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நான் வேணா உள்ள போய் அவங்களை இங்க வர சொல்றேன். மணாலி மேடம்,
என்னப்பா இது? நீ தானே சொன்ன மணாலி தேடிட்டு இருக்கான்னு. எங்க போனாவ? அதான் தெரியல. இங்கே தானே இருந்தாங்க. அங்கே போய் பார்க்கலாம் வா. சரி வா. சரி, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது, அதனால தான் என்னால் எதுவும் சொல்ல முடியல. அதனால தான் மணாலியால் ஃபோன் பண்ண முடியல. சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் கொலை பண்ற அளவுக்கு ஆள் இல்லை. ஒரு கொலகாரன் இன்னொரு கொலகாரனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. ஒருவேளை அந்த நேரத்துல அவனும் பார்ட்டிக்கு வந்திருக்கலாம். அந்த பார்ட்டியில நீ மணாலி பேசின எல்லாத்தையும் கேட்டிருக்க. எப்ப மணாலி சாரிகா வீட்டுக்கு போனாலோ நீயும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்க. ஏதோ ஒரு விதத்துல மணாலியோட போனை நீ யாருக்கும் தெரியாம உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சு, அப்புறம் எங்களுக்கு அங்கிருந்து கிடைச்ச அந்த கண்ணாடி பீஸ் இருக்குல்ல, அதை பார்த்தா நீ தான் அவளை கொண்டு இருப்பன்னு எங்களுக்கு உன் மேலதான் சந்தேகம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரிப்போர்ட் வந்துடும். அப்ப உண்மையை மறைக்க முடியாது. ஈஷான் அந்த ஈஷான் கிட்ட தான் எந்த காரணமும் இல்ல. அதை தவிர்த்து மத்த எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு. தியா அப்புறம் அபய் இவங்க 2 பேருக்குமே பண தேவைகள் இருந்திருக்கு. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கலாம்ல. இவங்க மட்டும் இல்லாம இவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இவங்க எல்லாரும் ரிசப்ஷன் பார்ட்டில இருந்திருக்காங்க. சார் இவங்க எல்லாருமே ரிசப்ஷன் பார்ட்டிக்கு போயிருக்காங்க. ஆனா யாரோ ஒருத்தர் கொலகாரனுக்கு ஃபோன்ல சாரிகா விளக்கு போக சொல்லியிருக்காங்க, அதுவும் லெஃப்ட் சைட்ல. அப்பதான் சாரிகாக்கு எதுவுமே தெரியாதுன்னு அங்க சாரிகாவை அட்டாக் பண்ணிருக்காங்க, கிருத்திகாவை அட்டாக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா நமக்கு கொள்ளடிக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே மணாலி கேட்டிருக்கா சார். சாரிகாவை காப்பாத்துறதுக்காகவும் அவ பங்களாக்கு வந்திருக்கா. ஆனா கடைசியில அவ உயிரை அவ பறி கொடுத்துட்டா. ஆனா சாகறதுக்கு முன்னாடி அவ கொலகாரனையும் காயப்படுத்தியிருக்கா. கொலகாரன் அங்கிருந்து போகும்போது கிருத்தியை காயப்படுத்தியிருக்கான். கொள்ளையடிச்ச பொருளையும் சாரிகாவையும் அங்க விட்டுட்டு பைக்ல ஏறி அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். ஒரு விஷயம், ஒரு தடவை இந்த கொலகாரனை பத்தி ஒரு சின்ன விஷயம், ஐ மீன் ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்ச அடுத்த செகண்ட் இவன் நம்ம கையில மாட்டிக்குவான். சார் கொலகாரனோட பைக்கோட டயர் மார்க்ஸ், அக்கம் பக்கத்தில் இருந்த பிளட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ஆனால் எதுவுமே தெரிய வரல. சார் எனக்கு என்ன தோணுதுன்னா கொலகாரனுக்கு பாஸ்ட் ரெக்கார்டு எதுவும் இல்லைன்னு. இந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தோம்னா அவன் பிரபலமான குற்றவாளி இல்ல. சார் மணாலியோட நகத்துல இருந்து அப்புறம் ட்ரெஸ்ல இருந்து எந்த முடி கிடைச்சதோ அதை சலோங்கி சார் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுல தெரிஞ்சிடும் சார். நான் கெஸ் பண்ணது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரி, டிஎன்ஏ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோலன்கு பாஸ், ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிஷான் கொலகாரன் இல்லை. ஏன்னா கிரைம் ஸ்பாட்டில் இருந்து இந்த கண்ணாடியோட லென்ஸ் பார்ட்டோட பீஸ் கிடைச்சிருக்குல்ல, அது நிஷான் கண்ணாடியோட மேட்ச் ஆகவே இல்லை. இன்னொரு பக்கம் இஷானோட ஸ்பெக்ஸ் பவர் 0. அந்த இஷானோட இந்த கண்ணாடி இருக்குல்ல, இதோட லென்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல். ஆனால் இந்த லென்ஸ் இருக்கு பாருங்க, ஃபோட்டோகிராமிக்கல். அதாவது வெளிச்சத்தோட சேர்ந்து கலரை மாத்திக்கிட்டே இருக்கும். அங்க ரத்தம் கிடைச்சதுல அந்த பைக்கோட டயர் மார்க்ஸ் பக்கத்துல இருந்து அது கொலகாரனோடதா? ஆமா, அந்த பிளட் கொலைகாரனோடது தான். அவனோட வயசு ஒரு 28ல இருந்து 30 வயசுக்குள்ள தான் இருக்கும். மணாலி கையில ஒரு முடி கிடைச்சதுல அது கொலகாரனோடதா? ஆமா தயா. பாஸ், கை கலப்பு நடக்கும்போது முடிய இழுத்து புடுங்கி இருக்காங்க. ஆனா இந்த முடி இருக்குல்ல, இது உதிரவும் இல்லை, புடுங்கவும் இல்லை, கட் பண்ணிருக்காங்க. அது அங்க பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. இதுல இருக்கிற முடி வகைகள்லாம் வெவ்வேறு டைப்ல இருக்கு. சிலது ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, சிலது மடிஞ்சு இருக்கு. அப்புறம் இதோட கலர்ஸ் பாருங்க, ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. ஒன்னு பிளாக்கா இருக்கு, ஒன்னு பிரவுனா இருக்கு, இன்னொன்னு டார்க் கலர்ல இருக்கு. அங்க இருக்கு பாருங்க, அது கோல்டன். இது கண்டிப்பா ஒரு ஆளோடதா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. வேற வேற ஆளுங்களோடதா? ஆமா ஐயா, இந்த முடிகள்ல நமக்கு வெவ்வேறு விதமான கெமிக்கல்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது கெரடைன், சிஸ்டைன், அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த முடி யாராவது ஒரே ஆளோட தான் இருக்கிறது வாய்ப்பில்லை. ஹலோ, ஓ குட், வெரி குட், தேங்க்யூ வெரி மச், குட் நியூஸ், பாய். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதால இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்றேன். அந்த முடி இருக்குல்ல, அது ஒரே ஆளோடது இல்லை. யாரோட ட்ரெஸ்ல இந்த மாதிரி முடி இருந்திருக்கோ, அதாவது வெவ்வேறு ஆட்களோட கட் பண்ண முடி, அப்படின்னா
அந்த பெரிய சலூன்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கணும். ஹேர் ஸ்டைலிஸ்டா. சார் இவன் பேர் விமல், எங்களோட பாப்அப் ஸ்டார் ஹேர் ஸ்டைலிஸ்ட். சார் இங்க யார் வந்தாலும் சரி அவன்கிட்ட தான் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க விரும்புவாங்க. சார் இவன் கொஞ்ச நாளாவே பண விஷயத்துல ரொம்ப டென்ஷனாவே இருந்தான். அவனுக்கு சூதாடுற கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. ஆனா சார் அவன் கொலை பண்ணுவான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்போ இப்போ அவன் எங்க இருப்பான்? சார் இப்ப அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியல சார். ஆனா கடந்த 2-3 நாளா அவன் வேலைக்கே வரல. கால் பண்ணாலும் போனை எடுக்க மாட்டேங்கிறான் சார். நீங்க அவனோட ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் எனக்கு கொடுங்க. கண்டிப்பா சார், நான் எடுத்துட்டு வரேன். சார், நான் விமலோட பைக்கை செக் பண்ணேன் சார். அதோட ஹேண்டில் ட்ரையான பிளட்டோட ட்ரேசஸும் சேருமே படிஞ்சிருக்கு. ஐ எம் ஷோர் சார், இவன் அந்த சாரிகாவோட வீட்டோட பின்வாசல் வழியாக தான் வந்திருக்கான். சார் சார் இந்த உடஞ்சு போன கண்ணாடியும் ரெயின் கோட்டும் கிடைச்சிருக்கு. ரெயின் கோட்லயும் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. இங்க பாத்தியா, இடது கையில வாட்ச் இருந்திருக்கு. ஆமாம் சார், அது விமல் ஒருவேளை இடது கையில வாட்ச் கட்டியிருந்தான்னா சாரிகா வலது கையில வாட்ச் கட்டியிருக்கிறத எப்படி பார்த்தா? அன்னைக்கு நைட் பார்ட்டியில மணாலி சாரிகாவை யாரும் கொலை பண்றதா சொன்னதை கேட்டிருக்கா. உடனே மணாலி ஈஷான் கிட்ட உதவி கேட்டிருக்கா. அவங்கிட்ட சொல்லியிருக்கா இந்த ஜெயந்த் கிட்ட ஆகாஷ் அங்க அனுப்பி வைக்க சொல்லியிருக்கா. அப்படின்னா ஆகாஷ் அண்ட் ஜெயந்த் 2 பேருமே நிரபராதிங்க. மீதி லிஸ்ட்ல இருக்கிறது 3 பேர்: ரஜினி, அபய், தியா. இதுல மாஸ்டர் மைண்ட் கொலகார இந்த 3 பேர்ல ஒருத்தங்க தானு தெரியுது. ஆனா சார், அந்த கால்ல எதிர்பக்கம் யார் இருந்தா? சார் அது விமலா கூட இருந்திருக்கலாம். இல்ல சார், நான் விமலோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணேன். அன்னைக்கு ராத்திரி இவங்கள யாருமே விமலுக்கு ஃபோன் பண்ணல. அப்ப அது யாரா இருக்கும்? யார் செஞ்சிருப்பாங்க? லேண்ட்லைன். சாரிகாவோட வீட்ல லேண்ட்லைன் இருந்திருக்கலாம். ஆமா, இருந்திருக்கலாம். ஃப்ரெடி, பங்கஜ், அதெல்லாம் செக் பண்ணுங்க. 11 மணி அளவுல சாரிகாவோட லேண்ட்லைனுக்கு யாரா கால் பண்ணாங்களான்னு பாருங்க. ஆனா சாரிகா சொல்றதை வச்சு பார்த்தா கொலகாரன் ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டியிருந்தான். ஆனா இங்க விமலோட இடது கையில தான் வாட்ச் இருந்திருக்கு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொலகாரன் ரெயின் கோட் போட்டிருந்தால சார், அது ப்ளூ கலர்னு சொன்னான். ஆனா விமல் வீட்ல இருந்து கிடைச்ச ரெயின் கோட் கருப்பு கலர் சார், பிளாக் கலர் சார். ஒருவேளை சாரிகா ஏதாவது கவனிச்சிருக்க மாட்டா, தப்பா சொல்லியிருப்பா. சார் சார் நேற்று ராத்திரி சாரிகா வில்லாக்கு 11 மணிக்கு கால் பண்ணியிருக்காங்க. யார் கால் பண்ணா? அது நிஜம்தானா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்னோட ஆளுங்க தான் இருக்காங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாம் தெரிஞ்சிடும். சார், நீங்க மறுபடியும் எதுக்கு தேடுறீங்க? ஏற்கனவே ஒரு தடவை தேடிட்டீங்கல்ல. அன்னைக்கு எவிடன்ஸை கலெக்ட் பண்ண, ஆனா இன்னைக்கு கேஸையே க்ளோஸ் பண்ண வந்திருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்ச நேரத்தில் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். சார் கிடைச்சிருச்சு. ஆமா, அந்த ரெயின் கோட்டு தான். அதுதான் கொலைகாரன் போட்டுட்டு வந்தான். அது எப்படி இங்கே வந்துச்சு? சொல்லு. நீ சொன்னல மணாலி ஓடோடி வந்து உன்னை காப்பாத்துறதுக்கு வந்தாங்கன்னு. ஆனா அங்க அவங்க யாரோ கொலை பண்றத பிளான் பண்றத கேட்டிருக்காங்க. ஆனா அவன் கொலைகாரன் இல்ல, அவன் வேற ஒரு ஆள், வேற ஒருத்தன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பண்ணியிருக்கான். எவன் அவன்கிட்ட போன்ல பேசினானோ கொலைகாரன் அவனும் கிடையாது, வேற எவனோ ஒருத்தன் அந்த நேரத்துல உன் கூட இதே வீட்டுல அந்த நேரத்துல இருந்திருக்கான். வீட்லயா? அந்த நேரத்துல என் கூட பிரீத்தி இருந்தா கரெக்டா? இது எல்லாமே வெல் பிளான்ட். கொலைகாரன் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். ஆனா பிரச்சனை எப்போ ஆச்சுன்னா, எப்போ அவன் மணாலியை கொண்டானோ அப்போ சாரிகாவுக்கு புரிஞ்சிருச்சு மணாலியை கொலை பண்ணிட்டாங்க. சாகிறதுக்கு முன்னாடி கொலைகாரனை நல்லா காயப்படுத்திட்டாங்க.
கொலைகாரன் இங்க சாரிகாவை கொலை பண்றதுக்காக வெயிட் பண்ணல, ஓடிட்டான். சார் ஒரு நிமிஷம் கொலைகாரன் ஓடி போயிட்டானா அப்போ கிருத்தியை அட்டாக் பண்ணது யாரு? ஏன்னா பிரீத்தியை அட்டாக் பண்ணது சாரிகா கண்ணால பார்த்தா இல்ல? ஆமா, நான் பார்த்தேன். அந்த கை பின்னாடி இருந்து வந்துச்சு. அப்புறம் கிருத்தியை அட்டாக் பண்ணது உண்மைதான். அட்டாக் பண்ணது சரிதான், ஆனா அதை யார் பண்ணது? நீங்க எல்லாரும் என்ன ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? அதை பத்திலாம் நீ தான் சொல்லணும் கிருத்தி. சாரிகா ராத்திரி 10 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. மணாலி யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுறதையும் கேட்டிருக்காங்க. ராத்திரி 11 மணி 10 நிமிஷத்துக்கு அந்த ஃபோன் இங்க இந்த வீட்டு லேண்ட்லைனுக்கு தான் வந்திருக்கு. அந்த காலை ரிசீவ் பண்ணது யாரு? நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும், விமல் தான் உங்களை அட்டாக் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அவன் ஏன் உங்களை உயிரோட விட்டுட்டு போகணும்? அவன் மணாலியை ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்கான், அப்புறம் உங்களை வெறும் காயப்படுத்திருக்கான். ஏன் எப்படி? அவன் ஏன் சாரிகாவை கொல்லவே இல்லை, கொள்ளையடிச்ச பணத்தை விட்டுட்டு ஓடி இருக்கான்? எல்லாத்தையும் விட மிகப்பெரிய கேள்வி, சாரிகா கொலைகாரன் இந்த ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டிருந்ததை எப்படி பார்த்தா? எப்படி அந்த வாட்சை பார்த்தா? அதுவும் வாட்ச் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கட்டியிருந்தான், ரைட் ஹேண்ட்ல இல்ல. விமலோட ரெயின் கோட்டோட கலர் பிளாக். போதும். நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அந்த அட்டாக் நான் தான் பிளான் பண்ணி செஞ்சேன். சாரிகா, சாரிகா நீ எங்க இருக்க? மணாலி எப்படி இங்க வந்தா, அதுவும் இந்த நேரத்துல? சாரிகா, கிருத்தி, கிருத்தி. I am coming, Sarika. Don't worry. கிருத்தி, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உங்க மாஸ்டர் மைண்ட் யாருன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி நீங்க சொல்லனா அந்த ஆள் பேரை நான் சொல்லவா? அவங்க தான் மணாலியை கொலை பண்ணியிருக்காங்க, அப்புறம் சாரிகாவும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன ரஜினி, நாங்க யாரை பத்தி பேசுறோம்னு புரியும்னு நினைக்கிறேன். ரஜினி நீயா? ஹலோ, கில்லர் ஷார்ப்பா 11 மணிக்கு வந்துருவான். சாரிகாவோட சாப்டர் க்ளோஸ். எவ்வளோ பணம் கொடுத்தாவது அவளை முடிச்சிடணும். அப்புறம் அது என்னோட மீதி பணம், உனக்கு உன்னோட பணம் கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகே. ரஜினி கொஞ்சம் பொறுமையா இரு. நல்ல பொண்டாட்டி எழுந்துட்டேன். எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. சாரிகாக்கு நான் பேபி சிட்டிங் பண்ணி பண்ணி தோத்து போயிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஆகாஷ். நாம எல்லாரும் சேர்ந்து சாரிகாக்கு ஆயமா ஆயிட்டோம். நான் என் வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டேன் முன்னாடி மாதிரி. அதனால தான் நான் அப்படி பிளான் பண்ணேன். அப்புறம் கிருத்தி அவளே என் கூட சேர்த்துக்கிட்டேன். பார்ட்டிக்கு போறதா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா டைம் கிடைச்சாதான் என்னால் பிளான் பண்ண முடியும். எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா விமலோட விஷயத்துல மட்டும் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. அதனால இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கூட உங்க மனசுல எல்லாம் வருத்தமே இல்ல. ஆனா உங்க புத்திசாலித்தனத்தை பத்தி மட்டும் கொஞ்சம் திமிராவே பேசுறீங்க. உங்க பிளான் எப்படி ஃபிளாப் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய ஜெயில் கம்பியை எண்ணிக்கிட்டே தானே வாழ போறீங்க.